விதை நல்ல விதை தான், சரியா? இப்போ வழி அருகே அப்படின்றது என்னன்னா, சிம்பிளாக புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்கிறேன். இப்போ ஜனங்க போயிட்டே இருக்காங்க, எங்கேயோ ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஓப்பன் ஏர் மீட்டிங் நடக்குது வெளியே. எப்படி? வெளியே ஒரு மைதானத்தில் ஒரு மீட்டிங் நடக்குது. அந்த மீட்டிங்கில் நின்று அப்படியே ரோட்டில் நின்று அப்படியே பார்க்குறாங்க, அந்த செய்தி அப்படியே கேட்டுக்கிட்டே போகிறாங்க, அப்படியே போயிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. கவனிக்கிறீங்களா? இவங்க தான் வழி அருகே விதைக்கப்பட்டவர்கள். வழி அருகேனா அப்படியே போகிற போக்கில் கேட்டுட்டு போகிறது. எப்படி? போகிற போக்கில் கேட்டு போகுது. ட்ராவலிங்கில் அப்படியே யூடியூப்பில் பார்க்குறது, அப்படியே எதுலேயோ பார்க்குறது வார்த்தையை, அப்படியே போகிற போக்கில் கேட்டு போயிடுறது, கேட்டுட்டு அப்படியே போயிடுறது. சரி, ரெண்டாவது கற்பாறை. இவங்க நல்லா கேட்பாங்க. எப்படி கேட்பாங்க? நல்லா கேட்பாங்க, ஆனால் இருதயத்திற்குள்ள அனுப்பவே மாட்டாங்க. அல்லேலூயா. இவங்க தான் கற்பாறை நிலம். மூணாவது என்ன? முள்ளுள்ள இடம். நல்லா கேட்பாங்க, இருதயத்திலையும் வாங்கிப்பாங்க, ஆனால் வாங்கின வசனத்தை முக்கியப்படுத்தாமல் அதை பார்க்காம அவங்களுடைய பிரச்சனையே பார்த்துட்டு இருப்பாங்க. அல்லேலூயா. வார்த்தையை பார்க்க மாட்டாங்க. இவங்க கேட்பாங்க, வார்த்தையை வாங்கிப்பாங்க, ஆனால் பிரச்சனையை மாத்திரம்தான் பார்ப்பாங்க. இது என்ன பண்ணும்? இந்த வசனம் என்கிற விதை வளரும் போது இந்த பிரச்சனையே இவங்க அதிகமாக பார்க்கறதுனால இது என்ன செஞ்சிடும்? அதை நெருக்கி இவங்க வரதே வசனத்துக்கல்ல, இருக்கிற பிரச்சனை சரியாகிறதுக்கு தான் வர்றது, வார்த்தைக்கு வர்றதில்லை. அல்லேலூயா. அவங்களுக்கு தெரியாது இந்த வார்த்தை அவனுக்குள்ள வளர்ந்தால்தான் அவனுக்கு பிரச்சனை முடியும்ன்றது தெரியாது. ஆமென். நாலாவதா என்ன? நல்ல நிலம். சரி, விதையும் நல்ல விதை. விதைக்கிறவர் மனுஷகுமாரன், விதை தேவனுடைய வசனம், நிலம் மனுஷனுடைய இருதயம். நல்ல நிலம்தான், நல்ல விதை தான், விதைக்கிறவரும் நல்லவர் தான். அப்புறம் ஏன் இங்கே 30, 60, 100ன்ற வேரியேஷன்ஸ்லாம் ஏன் வருது? அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வசனம் முடியும் போது எப்படி முடிக்கிறாரு? காது உள்ளவன். சரி, ஏசாயா 55ஆம் அதிகாரம் 2-3 வசனத்தை வாசிங்க. உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா. அப்போ இந்த பலனுடைய ரீசன் என்னன்னா, ஒரு மனுஷன் இந்த போதனையை எந்த அளவுக்கு கேட்கிறானோ, அல்லேலூயா, கேட்கிற விதத்தை பொறுத்து தான் ரிசல்ட்டு. அல்லேலூயா.